ஓகே, நம்ம ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நான் அதிகமாய் தியானம் பண்ணின இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலிருந்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம், சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு 7 அதனுடைய 21லிருந்து 29 வரைக்கும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வசனங்களை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது வீழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே மலை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் மலை பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களிலுமே மலை பிரசங்கத்தை குறித்த காரியங்களை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் ஆரம்பிக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணும்போதே 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இந்த 7ஆம் அதிகாரம் முடியும் போது யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவான்னு சொல்கிறார். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் ராஜா, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து ராஜா. அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல, பரலோகத்துக்குரிய ராஜ்யம். அது ஆவிக்குரிய உலகம். அதில் அவர் ராஜாவாக இருக்கிறார். அவருக்குன்னு ஒரு ராஜாங்கம் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தில் ஆரம்பித்து பரலோக ராஜ்யத்தில் அவருடைய உபதேசத்தை முடிக்கிறார். இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியை ஆண்டவர் சொல்லும்போது ஜனங்களுக்குள்ளே ஒரு ஆச்சரியம். இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னா, என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு எ குட் அண்ட் ட்ரூ டிசிஷன், நல்ல மற்றும் உண்மையான முடிவு. 3 முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும். கவனிங்க, நல்ல தீர்மானத்தை செய்ய வேண்டும். 3 தீர்மானம் செய்ய வேண்டும். 3 தீர்மானமும் நல்ல தீர்மானமாக இருக்க வேண்டும். தவறான தீர்மானம் எடுத்தவர்களை பற்றியும் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நல்ல தீர்மானம் எடுத்தவர்களை பற்றியும் சொல்லுகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், நீண்ட பிரசங்கம் பண்ணுகிறார். பண்ணி முடித்து கடைசியாக அவர் சொல்கிறாரு, 21வது வசனத்தில் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எங்கே பிரவேசிப்பான்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் ஆண்டவரை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறையா பேர் இயேசுவை கர்த்தாவேன்னு கூப்பிட்டாங்க. இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் உலகத்தில் இயேசுவை கர்த்தாவே என்ற கர்த்தாவே என்னை ரட்சியும் என்ன கர்த்தாவேன்னு கர்த்தாவே அப்படின்னு சொல்லுவதன் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தாவே என்றால் எஜமானனே என்று அர்த்தம். ஆண்டவர் எத்தனை பேர் எஜமானன்னு சொல்கிறீங்க? நீங்கள் கர்த்தர்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா எஜமான் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஓனர். யார் ஓனரு சொல்லுங்கள்?
கர்த்தர் தான் ஓனர், இயேசு தான் ஓனர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு ஓனர் யார்? இயேசு. நம்முடைய சரீரத்தை விலைக்கு வாங்கினது அவர், நம்முடைய ஆத்துமாவை விலைக்கு வாங்கினது அவர். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எப்படி ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கினாராம்? பணம் கொடுத்து வாங்கவில்லை. வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல், பேதுரு சொல்றாரு, வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற மாசற்ற குற்றமற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இங்கே ஒரு கூட்டம் ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, கர்த்தாவே கர்த்தாவே? எப்போ சொல்லுமா? அதில் நீங்கள் 2வது வசனம் 22வது வசனத்தை பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறது, அந்நாளில், எந்த நாளில்? ஜட்ஜ்மெண்ட் டே, ஆன் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இயேசு நியாய தீர்ப்பு நாளிலே உட்கார்ந்துருப்பார். இயேசு கிறிஸ்து சேவியர் மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்து ரட்சகர் மட்டும் கிடையாது, அவர் நியாயாதிபதியும் கூட. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதி இயேசு ராஜா, உண்மைதான். ஆனால் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை பிதா குமாரனுக்கு கொடுத்துருக்கிறாராம். இதெல்லாம் வசனத்தெல்லாம் நான் எடுத்தேன்னா இப்போ நேரம் கிடையாது. அந்நாளில் ஆண்டவர் ஒரு வெள்ளை சிங்காசனத்தில் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும்போது முழு உலகமும் வந்து, அந்நாளில் நிறைய பேர் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்களாம்? கர்த்தாவே கர்த்தாவே, நாங்கள் உமது நாமத்தினாலே என்ன செய்தோம்? தீர்க்க தரிசனம் உரைத்தோம். முதல்ல என்ன செய்தார்கள்? தீர்க்க தரிசனம் உரை. நிறைய பேர் வந்து ஜட்ஜ்மெண்ட் டேல ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவார்களாம், நாங்கள் உங்கள் நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், நாங்கள் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், அதனால எங்களுக்கு பரலோக ராஜ்யம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆண்டவர் சொல்லுவாராம், ஐ டோன்ட் நோ யூ ஹூ யூ ஆர். நான் எனக்கு உங்களை பற்றி யாருன்னே தெரியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாராம். அப்படிலாம் நடக்குமா? கவனிங்க, இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் முதல் குறிப்பு சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை தெரிந்து கொள்ளுங்கள். எதை தெரிந்து கொள்ளுங்கள்? சொல்லுங்களேன். ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை தெரிந்து, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை தெரிந்து கொள்ளாமல் சில பேர் என்ன செய்வாங்களாம்? ஆண்டவருடைய நாமத்தை யூஸ் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களாம், ஆண்டவருடைய நாமத்தை யூஸ் பண்ணி பிசாசுகளை விரட்டுவார்களாம், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அற்புதங்களை செய்வார்களாம். இப்படிலாம் வேதத்தில் நடந்திருக்கா? அப்படின்னா வேதத்தில் நடந்திருக்கு. இங்கே ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னார்களாம். யார் சொன்னா அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் பீலையாம்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? என்னாகம புஸ்தகம் 22, 23, 24 அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா பீலையாம்னு ஒரு தீர்க்கதரிசி. அவன் என்ன செஞ்சானா? தீர்க்க தரிசனம் உரைத்தான். யாரை பற்றிலாம் தீர்க்க தரிசனம் சொன்னான் தெரியுமா? வரப்போகிற மேசியாவை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்னான். இப்படி இயேசுன்னு ஒருத்தர் வருவார். யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அந்த நட்சத்திரம் என்ன செய்யும்? சகல பூமியையும் ஆளுகை செய்யும். தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கும் ஆண்டவருக்கும் உறவு இல்லாமல் இருந்தது. கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். தீர்க்க தரிசனம் உரைப்பவர்கள் எல்லாம் ஆண்டவரோடு கூட உறவில் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. தீர்க்க தரிசனமும் அற்புதங்களும் அடையாளங்களும் உங்களை ஏமாற்ற நிறைய வாய்ப்பு உண்டு. அதுக்காக நான் தீர்க்கதரிசிகளை குறை சொல்லலை. கவனிங்க, தீர்க்கதரிசிகளை நான் அற்பமாக எண்ணலை, தீர்க்க தரிசனங்கள் அற்பமாக எண்ணலை. ஆனால் ஜனங்களை வஞ்சிப்பது என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அப்பாவி ஜனங்க நாம் என்ன செஞ்சிருவோம்? தீர்க்க தரிசனங்களை நம்பி ஓடிவிடுவோம். ஆனால் இந்த பீலையாம் பாருங்கள், தீர்க்க தரிசனத்தை நம்பினா, தீர்க்க தரிசனம் சொன்னால் அது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. சவுலை குறித்து வாசிக்கிறோம் 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில். அவன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினாராம். அவனும் தீர்க்க தரிசனம் சொன்னானாம். தீர்க்கதரிசிகளில் ஒருவனைப் போல எண்ணினார்களாம். பல மொழியே வந்துருச்சான். சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருத்தனோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். ஆனால் ஆண்டவருக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு சரியில்லாமல் இருந்தது. ஆண்டவர் இங்கே என்ன சொல்ல வருகிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே யார் பிரவேசிப்பாங்கன்னா, மேஜிக் பண்ணுறவங்களை விட ஆண்டவருடைய உறவில் இருக்கிறவர்கள் பிரவேசிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்கள் எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? நீங்கள் தீர்க்க தரிசனங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்களா, அல்லது இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவதை விரும்புகிறீர்களா, தெரிந்து கொள்வீர்களா, அல்லது ஆண்டவரே உமக்கும் எனக்கும் இருக்கிற உறவு போதும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எது வேணும்? நமக்கு என்ன தேவை தெரியுமா? இன்னைக்கு அற்புதங்கள் நடக்கும். கவனிங்க, அற்புதங்களை செய்வது யாருன்னா கர்த்தர். மனுஷன் செய்கிறது கிடையாது.
வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் புஸ்தகம், அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை 26வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. தேவனானவர் முதலாவது சபையில் என்ன செய்கிறாராம்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 26 எத்தனை வசனம்? 28. தேவனானவர் சபையிலே கவனிங்க, தேவனானவர் சபையிலே அற்புதங்களை ஏற்படுத்தினார். யாருங்க அற்புதம் செய்கிறது? கவனிங்க, யார் அற்புதம் செய்கிறது? தேவனானவர். யாரை கொண்டும் அற்புதம் செய்வார். கழுதையை கொண்டு கூட அற்புதம் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கழுதையை கொண்டு கூட பேசுவாரா? பேசுவார். சேவலை கொண்டு கூட பேசி இருக்கிறார். கழுதையை கொண்டு கூட பேசி, யார் மூலமாகிலும் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் நமக்கு எது முக்கியம் தெரியுமா? அற்புதம் அல்ல முக்கியம், அற்புதம் செய்கிறவர் தான் முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் உங்களை எல்லாம் இன்னைக்கு உற்சாகப்படுத்துகிறேன். அற்புதங்களை நாடுவதை விட அற்புதம் செய்கிற அவரை நாடுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள். அவருக்கும் உங்களுக்கும் இடையிலே இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சில ஊழியர்கள், சில கிறிஸ்தவர்கள் எதை விரும்புவார்களாம்? அற்புதங்களை விரும்புவாங்களாம், தீர்க்க தரிசனங்களை விரும்புவார்கள். ஆண்டவர் அடுத்து என்ன சொல்கிறாரு? 22வது வசனத்தை பாருங்கள். 7:22 மத்தேயுல எழுதியிருக்கிறது, உமது நாமத்தினாலே நாங்கள் என்னத்தை துரத்தினோம்? சத்தமாக சொல்லுங்களேன். பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். இயேசுவுக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க சொல்லுங்கள்? 12 சீஷர்கள். அதில் ஒருத்தன் யூதாஸ் காரியோத்து. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இந்த 12 பேரையும் ஆண்டவர் 2 பேராக அனுப்புகிறார். இவங்க 2 பேரும் 2 பேராக போய் என்ன செய்தார்களாம்? பிசாசுகளை விரட்டினார்கள். திரும்பி வந்து இயேசுகிட்ட சொல்கிறாங்க, இயேசுவே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் பிசாசுகளை விரட்டினோம், உம்முடைய நாமத்தில் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அப்படி சொன்னதில் யாரும் ஒரு ஆள் சொல்லுங்கள்? யூதாஸ் காரியத்தும் ஒரு ஆள். இந்த யூதாஸ் காரியத்துக்கு இப்போ பரலோகத்துக்கு போயிருப்பாரா, நரகத்துக்கு போயிருப்பாரா நமக்கு தெரியாது, எங்கே போயிருக்கிறாரு தெரியல. ஆனால் நான் நிச்சயமாக சொல்ல முடியும், அவர் ஆண்டவருடைய ராஜ்யத்தை விட்டு தூரமாகி விட்டார். நீங்கள் இங்கே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை யார் என்று நான் அறியேன். ஒரு வசனத்தை வாசிப்போமா? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவன் எவனும் கவனிங்க. இப்போ யாரெல்லாம் இயேசுடைய நாமத்தை சொல்றீங்க கவனிக்கிறீங்களா? இயேசுடைய நாமத்தை சொல்லுகிறவன் எவனும் எதை விட்டு விலக கடவன்? அநியாயத்தை விட்டு விலக கடவன். ஆண்டவர் அப்படி விலகுகிறவர்களை மட்டுமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இங்கே 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை நான் அறியேன். ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை நான் அறியேன். இன்னொரு கூட்டத்தை பார்த்து 2 தீமோத்தேயு 2:19 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னுடையவர்களை அறிந்திருக்கிறேன். யார் என்னுடையவர்கள் அப்படின்னா, அநியாயத்தை விட்டு விலகுகிறவர்கள். வெளியரங்கமாய் அற்புதங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் பண்ணிட்டு மறைமுகமாய் அநியாயம் செய்கிற பீழையாம்களை கர்த்தர் அறிய மாட்டார். வெளியரங்கமாய் எல்லாருக்கும் முன்னாடி தீர்க்க தரிசனம் சொன்ன சவுலை விட மறைமுகமாய் கர்த்தரை தேடின தாவீது பெட்டர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும்? நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தரோடு கூட இருக்கிற உறவை தெரிந்து கொள்ள வேண்டும். எது தேவனுடைய சித்தம்? அந்த வசனம் சொல்லுகிறது மத்தேயு 7:21 தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல். தேவனுடைய சித்தம்னா என்ன தெரியுமா? நீங்கள் நினச்சிக்க கூடாது, நான் செய்கிறதெல்லாம் தேவனுடைய சித்தம், அப்படி கிடையாது. ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு தான் தேவனுடைய சித்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை என்னை ஆண்டவர் அழைத்ததே எதற்காக தெரியுமா? அவர் கூட இருக்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் எழுதியிருக்கிறது, திராட்சை செடியோடு கூட அந்த கொடிகள் நிலைத்திருந்தால்தான் என்ன கொடுக்குமா? கனி கொடுக்கும். நீங்கள் தானாய் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நீங்களா உங்களை சேஞ்ச் பண்ண முடியாது. இன்னொருக்கா சொல்கிறேன், யூ கேனாட் சேஞ்ச் யுவர் செல்ஃப்.
உங்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். இயேசு எல்லாவற்றையும் சேஞ்ச் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்மளும் தான் நினைக்கிறோம் பாஸ்டர், அநியாயத்தை விட்டு விலகணும்னு நினைக்கிறோம், ஆனால் முடியலையே. ஏன்னா நீங்கள் உங்கள் சொந்த எஃபர்ட்டில், ஹியூமன் எஃபர்ட்டில் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள், அதனால் ஃபெயில் ஆகி விடுகிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய செயல்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் எதிர்காலத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நீங்கள் அர்ப்பணிங்க. ஆண்டவருடைய சித்தம்னா என்ன? ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் உறவு சரியாக இருக்கிறது. சில பேருக்கு உறவு இருக்கும். எப்போ தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிலேருந்து 9:30 வரைக்கும், காலையில் 8 மணிலேருந்து 9:30 வரைக்கும் சர்வீஸ் முடிகிற வரைக்கும், ஆண்டவரே உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே, வெளியில் போனவுடனே வேறு மாதிரி மாறிடணுமே, அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு என்பது என்ன தெரியுமா? 365 நாள் இருக்கணும். இந்த கூடுகை எதற்காக அப்படின்னா, உங்களை திரும்ப சார்ஜ் பண்ணி உலகத்தில் அனுப்புறதுக்காக. அங்கே போய் நீங்கள் ஆண்டவரோடு நடக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்பை பாருங்கள், யோசேப்பு கூட யாருமே இல்லைங்க. யோசேப்புக்கு சர்ச் கிடையாது, பைபிள் கிடையாது, பாஸ்டர் கிடையாது, எப்போனாலும் ஃபோன் பண்ணி பேச ஆளு கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுது, அவன் சிறைச்சாலையில் கர்த்தரோடு கூட இருந்தான். போர்த்திபாரின் வீட்டிலே கர்த்தரோடு கூட இருந்தான். பாவம் அவனை நெருங்கி வந்தது. வசனம் சொல்லுது, அவன் டெய்லியும் அவனை பற்றி பிடிப்பாளாம், டெய்லியும் அவனை தொந்தரவு செய்தாலாம். அப்பொழுதும் அவன் ஆண்டவரோடு இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? வெளியரங்கமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? மறைமுகமான ஆண்டவருடைய உறவை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ஆனால் மறைமுக உறவை நீங்கள் தெரிந்து கொண்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வெளியரங்கமான அற்புதங்களை மட்டும் நம்பி நாம் ஏமாந்து போவோமானால் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்வார் 23ஆம் வசனத்தில், அகன்று போங்கள் என்னை விட்டு, get away from me, என்னை விட்டு அகன்று போங்கள். பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போகணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க தேவை, ஆண்டவருடைய உறவு, ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப். உங்களை என்னையும் ஆண்டவர் டிசைபிள்ஸாக அழைச்சிருக்கிறார், சீஷர்களை அழைச்சிருக்கிறார். சீஷனுடைய மெயினான வேலை என்ன தெரியுமா? ஆண்டவரோடு கூட நேரம் செலவு பண்ண வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். குருவை போல மாறணும்னா சீஷனும் குரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பீலேயாம் மாதிரி நாம் வெளியரங்கமான காரியங்களை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தோமானால் நாம் ஏமாற்றப்படுவோம். நிறைய கிறிஸ்தவர்கள் எதை பார்க்குறாங்க தெரியுமா? வெளியரங்கமான காரியங்களை பார்க்கிறார்கள். ஏன்னா அதனால தானே சில சபைகளில் ஆட்கள் கூட்டம் குமியுது. பாஸ்டர், அங்கே தீர்க்க தரிசனம் நடக்குது, அங்கே அற்புதம் நடக்கிறது, அங்கே பிசாசுகள் ஓடுகிறது. ஆண்டவர் தேவையின் அடிப்படையில் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவையின் அடிப்படையில் உங்களுக்கும் செய்வார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வெளியரங்கமான அற்புதங்களை விட மறைமுகமான ஆண்டவருடைய உறவு நமக்கு தேவை. ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9, 10, 11 வசனங்களை பாருங்கள். நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் இப்பொழுது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை கவனிங்க. உங்களுக்கு தெரியாதா? அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று உங்களுக்கு தெரியாதா? அடுத்து, வஞ்சிக்கப்படாதிருங்கள். இதுதான் முக்கியமான காரியம். வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னா என்னது? கவனிங்க, என்னது? ஏமாந்து போயிடாதீங்க. ஏமாறாது என்ன? ஏமாந்து போய்விடாதிருங்கள். நம்ம நினைக்கிறோம் வெளியரங்கமாக அற்புதம் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது, தீர்க்க தரிசனம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஏமாந்து போய்விடாதிருங்கள். ஏனென்றால் அநியாயக்காரர்கள் எங்கே பிரவேசிப்பதில்லையா? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அந்த வசனத்தை பாருங்க. வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயபுணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பது. 11ஆம் வசனம் தான் முக்கியமான வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். கவனிங்க, நமக்குள்ளேயும் இந்த பாவ சுபாவங்கள் இருந்தோம். ஆயினும் தமது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும், அந்த கடைசி வார்த்தையை எல்லாருமே வாசிங்களேன், கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். 3 காரியத்தை திரும்ப சொல்ல போகிறோம். கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். நாமளும் ஒரு நாள் அங்கே இருந்தோம், ஆனால் இப்போ அங்கே இல்லை.
இப்போ நாம் இங்கே இருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய ஆவியினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்கள்னா குற்றமற்றவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கோர்ட்டில் யூஸ் பண்ணுற அந்த வேர்டை இங்கே பவுல் யூஸ் பண்ணுறார். உங்களை எல்லாம் நிரபராதியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் போய் அநியாயத்தை செலக்ட் பண்ணுவீங்களா, நியாயத்தை செலக்ட் பண்ணுவீங்களா? சொல்லுங்களேன். நியாயமானது எது? நியாயம் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு. உங்களை என்னை ஆண்டவர் ஏன் கழுவினார், ஏன் பரிசுத்தமாக்கினார், ஏன் நீதிமான்களாக்கினார் என்றால் நாம் போய் வஞ்சிக்கப்படுவதற்காக அல்ல, அவரோடு கூட இருப்பதற்காக. ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யத்தில் யார் சுதந்திரம் அடைவார் அப்படி என்றால் கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர். ரெண்டாவது நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? மொதல் பாயிண்ட்டுக்கே முடிஞ்சு போச்சு நேரம். கவனிங்க, மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரத்துக்கு வருவோம். முதலாவது நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? தேவனுடைய உறவை தெரிந்து கொள்ள வேண்டும், வஞ்சனையை தெரிந்து கொள்ளாதிருங்கள். ரெண்டாவது நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? 24 27 வரைக்கும் இயேசு சொன்னார். 2 பில்டர்ஸ் பற்றி பேசுகிறார். கவனிங்க, 2 வீட்டை கட்டுகிற 2 கூட்டத்தை பற்றி பேசுகிறார். அவங்க வீட்டை பற்றி ஆண்டவர் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. வீட்டை பற்றி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரா? செங்கல் சரியாக போடலாமே, தண்ணி சரியாக ஊற்றலை, மண் சரியாக ஊற்றலை, அவன் போடலை, காங்கிரீட் சரியாக போடல அப்படின்னு ஆண்டவர் வீட்டை பற்றி எந்த கவலையும் படவில்லை, எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணவில்லை. ஆனால் எங்கே வீட்டை கட்டினான் என்பதை குறித்து ஆண்டவர் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார். ஒருத்தன் என்ன செஞ்சானா? எது மேலே கட்டினானா? கண்மலையின் மேலே கட்டினானா. இன்னொருத்தன் எங்கே கட்டினானா? மணலின் மேலே. கண்மலை என்றால் இயேசுன்னு கிடையாது. கவனிங்க, எல்லா இடத்துலையும் இயேசு, ஆனால் இந்த இடத்துல இயேசுவை பற்றி சொல்லலை. யார் கண்மலையின் மேலே கட்டினவன்? தேவனுடைய வசனத்தை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். எதில் கட்டினவன்? கண்மலை. தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை அப்படியே விட்டுருவோம் அப்படிங்கிறவன் எதில் கட்டினவன்? மணலின் மேல் கட்டினவன். கவனிங்க, நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும்? ரெண்டாவது, நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன். செலக்ட் பண்ணுறது உங்களுடைய பிரியம், ஆனால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுகிறேன். நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும்னா கண்மலையின் மேலே உங்கள் வீட்டை கட்ட நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யார் கண்மலையின் மேலே கட்டினவனாம்? அந்த வசனம் சொல்லுகிறது 24, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் எதன் மேலே கட்டினவன்? கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டினவன். அடுத்து நீங்கள் 26வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எதில் கட்டினவன்? மணலின் மேல் கட்டினவன். நீங்கள் மணலின் மேலே கட்டினவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது கண்மலையின் மேலே கட்டினவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? சரி, கவனிங்க, என்னைக்கு பிரச்சனை வரும்னு தெரியாது. கவனிக்கிறீங்களா? என்னைக்கு மழை வரும்னு தெரியாது, என்னைக்கு காற்று அடிக்கும்னு தெரியாது, என்னைக்கு புயல் வரும்னு தெரியாது, என்ன டில்சி என்னைக்கு பிரச்சனை வரும்னு தெரியாது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் யாருடைய வீடு நிலைத்திருக்குமாம்? கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு நிலைத்திருக்கும். வேதம் சொல்லுதுங்க, 119ஆம் சங்கீதம் 1வது வசனம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். நீங்கள் வசனத்தை கேட்டுட்டு மட்டும் போனீங்கன்னா நீங்கள் மணலில் கட்டின வீட்டுக்காரங்க, மணல் மேலே கட்டின வீட்டுக்காரங்க. வசனத்தை கேட்டு வசனத்தின்படி செய்தால்தான் நீங்கள் யார்? சொல்லுங்களேன். ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிறத பார்த்தா நிறைய பேர் மண்ணில் தான் கட்டியிருக்கீங்களோ. இன்றைக்கி ஒரு ஆப்ஷன், இன்றைக்கி ஒரு வாய்ப்பு தருகிறேன். கவனிங்கள், நீங்கள் மணலின் மேலே உங்கள் வீட்டை கட்டாதிருங்கள், கண்மலையின் மேலே கட்டுங்கள். யாக்கோபு சொல்கிறாரு 1ஆம் அதிகாரத்தில், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசித்தா தெரியும். யாக்கோபு சொல்கிறாரு புதிய ஏற்பாட்டில், வாசிங்க. யாக்கோபு 1, 22, 23, 24. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அதன்படி செய்கிறவர்களாயும். கவனிங்க, முதல்ல நான் சொன்னேன், அற்புதங்கள் அடையாளங்களும் உங்களை வஞ்சிக்கும், உங்களை ஏமாற்றும். சரியா? அற்புதங்கள், அடையாளங்கள், பிசாசு துரத்துவது, இதெல்லாம் உங்களை வஞ்சிக்க வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, வசனத்தை கேட்டுட்டு மட்டும் போனீங்கன்னா நீங்கள் உங்களை நீங்களே எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள்?
டெய்லியும் பைபிள் படிக்கிறீங்களா? பைபிள் நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா அழகாக படித்து போடுறீங்க. ஏன்னா இத்தனை அதிகாரம் படிக்கிறேன், அத்தனை ஆண்டவர் உங்கள் கூட ஏதாயிலும் பேசியிருப்பார்ல, அந்த பேசினதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்கள். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வசனத்தின்படி சொல்லுங்களேன் செய்கிறவர்களாயும் இருங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க, 23 வாசிங்க. எண்ணத்தினாலெனில் செய்யாதவனானால் கவனிங்க. கண்ணாடியில் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே உங்கள் முகத்தை பார்க்குறீங்க. கவனிங்களேன், தூங்கி எந்திரிச்ச உடனே அழகாக இருப்போம் தெரியுமா? நம்ம எல்லாரும் ஒரிஜினல் ஃபேஸு. என்ன குட்டி பிள்ளைங்கள்லாம், என் பிள்ளைங்கள்லாம் காலையில் தூங்கி எழுந்துச்சி வருவாங்க, இங்கே அங்கே ஓடி என்னென்னமோ ஓடி கண்ணிலேருந்துலாம் ஓடி கண்ணாடியில் பார்க்குறோம். பரவாயில்ல அழகாக இருக்குது, இப்படியே விட்டுருவோம் போவோம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் போவோமா? தலையெல்லாம் கலைஞ்சிருக்கும், கண்டிப்பாக கலைஞ்சிருக்கும். ஏன்னா தலை கலைஞ்சி கண்டிப்பாக என்ன செய்வோம் தெரியுமா? உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு, எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொல்லுவார், இப்படி பட்டி டிங்கரிங்கெலாம் பார்த்து குழி பள்ளம் மேடெல்லாம் நிரப்பி க்ரீம் போட்டு பவுடர் போட்டு ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில் போவோம். அது மாதிரி நீங்கள் இருங்க. ஏன்னா கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்துட்டு ஆண்டவர் பேசுவார், நீ அநியாயம் செய்கிற, நீ தப்பு செய்கிற, நீ பொய் சொல்கிற, நீ எனக்கு பிடிக்காத செய்கிற. அப்படி ஆண்டவரே ரொம்ப நல்லது, பார்த்துட்டேன், போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? மணலின் மேலே வீட்டை கட்டினவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். ஆனால் அதை பார்த்து அதை சரி செய்கிறவர்களோ கண்மலையின் மேலே வீட்டை கட்டினவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறார். நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். ரெண்டாவது, நீங்கள் எதை செலக்ட் பண்ணுங்கன்னா, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராதிருங்கள், வசனத்தின்படி சொல்லுங்களேன் நடக்கிறவர்களாய். ஆண்டவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் பாக்கியவான்கள். வேதத்தின்படி நடக்கிறவன் செய்கிற கிரியைகள் வாய்க்கும். சில பேருக்கு தெரியும் வசனம், ஃப்ரண்ட்டில் தெரியும், ஃபார்வேர்டு தெரியும், பேக்வேர்டு தெரியும், பின்னாடி தெரியும், முன்னாடி. என்ன பிரயோஜனம்? வசனத்தை தெரிந்தால் மட்டும் போதாது, வசனத்தின்படி நடக்கவும் செய்ய வேண்டும். ஒரு அதிகாரம் படித்தாலும் அதில் உருப்படியாக சத்தியத்தை தெரிஞ்சு அந்த சத்தியத்தின்படி வாழுங்கள், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்கும் பிரச்சனை, பெருமழை வருகிறது, காற்று அடிக்கிறது, பெருவெள்ளம் வருகிறது, அவன் வீடு உடைந்து விடுகிறது. அந்த வசனம் சொல்லுகிறது 27 பாருங்கள். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, அது விழுந்து முழுவதும். அதனால நீங்கள் வசனம் படிக்கிறதுனால, வசனத்தை கேட்கறதுனால, வசனத்தின்படி செய்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு இல்லை. உங்களுக்கும் பிரச்சனை வரும், உங்களுக்கும் பெருமழை அடிக்கும், உங்களுக்கும் காற்று அடிக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் வசனம் சொல்லுங்க 25 எழுதியிருக்கிறது, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது என்ன செய்யவில்லை. ஆனால் அது என்ன செஞ்சு விழுந்ததுன்னு 2 டைம் எழுதியிருக்கு. ஆனால் இதுவோ விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கும் பிரச்சனை உண்டுங்க, நமக்கும் நெருக்கம் உண்டு, நமக்கும் பாடு உண்டு. ஆனால் வசனத்தின்படி நீங்கள் செய்கிறவர்களாக இருந்தால், வசனத்தை ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணியிருந்தா, உங்கள் வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரும். மழை வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, அவர் எனக்கு சகாயர், கர்த்தர் என் ஆத்துமாவை விடுவிக்கிறவராக இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார், அவர் யெகோவா ராஃபா, அவர் என் தலையை உயர்த்துவார், அவர் என் கேடகம், அவர் என் மீட்பர், எப்படின்னு சொல்லி நீங்கள் வசனத்தை அறிக்கை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் பிரச்சனை வந்தால் தான் நமக்கு தெரியும் நம்ம கண்மலையில் இருக்கிறோமா, மணலின் மேலே இருக்கிறோமா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி நீங்கள் பிரச்சனை டைமில் தப்பிக்கணுமா, ஒன்று தான் நீங்கள் செய்யணும், வசனத்தின்படி நடக்கிறவர்களா. ரெண்டாவது, வசனத்தின்படி நடக்க நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல ஆண்டவருடைய உறவை தெரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்க தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். 28 எழுதியிருக்கிறது, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதகம் பண்ணினார். போதித்தபடினால் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய போதகத்தை குறித்து என்ன செய்தார்களாம், ஆச்சரியப்பட்டார். இப்போ செலக்ட் பண்ணுகிற காரியம் மூணாவது, எதை செலக்ட் பண்ணுங்கள்? வேத பாரகரை அல்ல, தேவனை செலக்ட் பண்ணுங்கள். அல்லது இப்படி சொல்ல விரும்புகிறேன், வேத பாரகர்கள் எல்லாம் எங்கே அதிகாரம் பெற்றார்கள் தெரியுமா? ராஜாங்கத்தில் அதிகாரம் பெற்றார், பிரசங்கம் பண்ணுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு. ஆனால் இவரோ தேவனிடத்திலிருந்து அதிகாரம் பெற்றிருக்கிறார்.
இவர் எப்படி பேசுகிறாராம்? அதிகாரமுடையவராய் பேசுகிறார். இவருடைய அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் என்றால் உங்களை ஆசீர்வதிக்கிற அதிகாரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை க்ரோ பண்ண வைக்கணும்னு ஆண்டவருக்கு விருப்பம். உங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் பார்க்கணும்னு ஆண்டவருக்கு விருப்பம். ஆனால் இந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இயேசு ஒரு இடத்துல சொன்னார், நீங்களும் பிரவேசிக்க மாட்டேங்கிறீங்க, பிரவேசிக்கிறவர்களே என்ன செய்கிறீங்க? தடை பண்ணி போடுகிறீர்கள். இன்றைக்கு இருக்கிற நவீன பிரசங்கியார்கள், நவீன உலக பிரசங்கியார்கள், அவனும் பரலோகத்துக்கு போக மாட்டான், ஆனால் அவன் கூட இருக்கிறவங்களும் பரலோகத்துக்கு போக விட மாட்டான். அதற்காக எப்படியெல்லாம் ஜனங்களை ஏமாற்றி பேசணுமோ பேசி அவர்களை பரலோகத்துக்கு போக விடாமல். ஆனால் இயேசுடைய பிரசங்கம்லாம் எப்படிப்பட்ட பிரசங்கம் என்றால் ஜனங்களை சரி பண்ணி அவர்களை க்ரோ பண்ண வச்சு என்றென்றைக்கும் நித்திய ஜீவனில் அவர்களோடு கூட இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எதை செலக்ட் பண்ண போகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க தரிசனங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செலக்ட் பண்ண போகிறீங்களா, அல்லது ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை செலக்ட் பண்ண போகிறீங்களா? வெளிப்பிரகாரமான அற்புதங்களும் அடையாளங்களும் உங்களை வஞ்சிக்கலாம், ஆனால் உறவு வஞ்சிக்காது. ரெண்டாவது நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்காத காரியங்களை செலக்ட் பண்ண போகிறீங்களா, அல்லது வசனத்தின்படி நடக்கிறதை செலக்ட் பண்ண போகிறீங்களா? ஆண்டவருடைய வசனத்தின்படி நடந்தால் அது விழாது, அந்த வீடு விழாது, உங்கள் வாழ்க்கை விழாது, ஆனால் இது விழுந்து போகும். ஆனால் மூன்றாவது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய அதிகாரத்தின்படி. ஆண்டவருடைய அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் தெரியுமா? உங்களை வளர்க்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய அதிகாரம். உங்களை கர்த்தருக்குள்ளே வளர்க்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். வேத வசனத்தில், ஞானத்தில், கிருபையில், தயவில். ஆனால் வேத பாரகர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? மறைமுகமாய் கன்னிங்காக வேலை செய்கிறவர்கள். இயேசு வேத பாரகர்களை பற்றி மத்தேயு 25 சொல்கிறாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. வெளியரங்கமாக நல்லா வெள்ளையடித்து பாலிஷாக வருவான். கல்லறைக்குள்ளே நீங்கள் திறந்து பார்த்தா தான் தெரியும், நாரும், பூச்சி, புழு, நிறையா நாற்றம். ஆனால் இந்த இயேசுவை எப்படிப்பட்டவர் தெரியுமா? உள்ளே ஒன்றுமே இல்லை, உள்ளேயும் பரிசுத்தமானவர், வெளியரங்கமும் பரிசுத்தமானவர். வெளியே இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வேத பாரகர்களை பற்றி, பரிசேயர்களை பற்றி இயேசு சொல்றாரு, வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்க்கிறது என்ன? இவனும் போக மாட்டான், போகிறவங்களையும் விட மாட்டான். அப்படிப்பட்டதை நீங்கள் செலக்ட் பண்ணாதீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை செலக்ட் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உறவை தெரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். பரலோகத்தில் இருக்கிற உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, வெளியரங்கமான காரியங்களை பார்த்து நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் உம்முடைய வசனத்தின்படியே கேட்டு உம்முடைய வசனத்தை ஆண்டவரே நாங்கள் செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, வேத பாரகரை போல அல்ல ஆண்டவரே, வேத பாரகர்களை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, இயேசுவை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய அதிகாரத்தை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய ஆளுகை கீழே எங்களை வைப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய தயவு எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.